இன்றைக்கு நிறைய சம்பாதிப்பீங்க. ஆனா இன்னைக்கும் யாராவது ஒருத்தர் கையில ஒரு 10 ரூபாயோ 50 ரூபாயோ கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். நிச்சயமா பாட்டி தாத்தா உங்ககிட்ட இருந்து. அது போல இந்த நபர்கிட்ட இருந்து காசு பெறுவது எனக்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சி அப்படின்னா யார்கிட்ட இருந்து வாங்குவதா இருக்கும்? எங்க வீட்டுல காசு கொடுக்கற பழக்கம் ரொம்ப குறைவு. ரம்ஜான் அன்னைக்கு மட்டும் கொடுப்பாங்க. அது கூட அம்மா இப்போதான் கொடுக்குறாங்க. முதல்ல எல்லாம் 5 ரூபாய் 10 ரூபாய் அதை எடுத்துட்டு போய் அப்படியே செலவு பண்ணிட்டு வந்துருவோம். இந்த முறை பொங்கல் அன்றைக்கு நான் முதலமைச்சர் அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தமிழர் திருநாள். முதலமைச்சர் அவர்கள் அவங்க வீட்டுக்கு போய் அவர்களுக்கு நான் வணக்கம் சொல்லிட்டு ஒரு திருவள்ளுவரை சிலையை நான் கொடுத்த பொழுது அவர் இப்படி திரும்பி பார்த்துட்டு ஒரு 100 ரூபாய் எடுத்து என்கிட்ட கொடுத்தார். அந்த 100 ரூபாயை நான் இன்றைக்கும் நான் அதை போன பொங்கல்ல இன்றைக்கும் நான் மிக பத்திரமாக வைத்திருக்கிறேன். அது காசு கிடையாது, பெரியவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது ஒரு நினைவுகள். அந்த காசை பத்திரப்படுத்தி வச்சுக்கலாமா, அதை செலவழிக்காம வச்சுக்கலாமா, சட்ட ரீதியாலாம் பேச முடியாது. ஆனால் அந்த 100 ரூபாயை நான் என்னுடைய கான்சியஸ் இருக்கிற வரைக்கும் நான் வச்சிட்டு இருப்பேன். அந்த மாதிரி என்னுடைய அப்பா தந்த 2 ரூபாயை அப்படி வைத்திருக்கிறேன். என்னுடைய அம்மம்மா தந்த 5 ரூபாய் அதையும் நான் வைத்திருக்கிறேன். என்னுடைய அம்மா நகைகளாக தான் தருவாங்க, காசா தரமாட்டாங்க.